நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான மாதம். உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலுமே நீங்கள் ஸ்டெப்பாக அப்படி எடுத்து வைக்க உங்களுக்கு வெல்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. அப்புறம் யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ அல்லது அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ உங்களுடைய முயற்சி வெற்றியாகும். நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையில் சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன அழுத்தங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாகும். ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு உற்சாகம் அதிகரிக்கும்னு சொல்லலாமா? வேலையில் உண்மையிலேயே ஒரு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேபோல் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. சுப விரய செலவு உண்டு அப்படின்னு சொல்லலாம். என்ன சுப விரய செலவு உண்டு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, திருமணம் நடத்தலாம், அல்லது பைக் கார் வாங்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடலாம். ஸோ இதை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் நீங்கள் செய்வதற்கான பாக்கியம் உண்டு. மனசில் ஒரு இணை புரியாத சந்தோஷம் வரும். இன்னும் நம்ம இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, ரொம்ப ஒரு எனர்ஜி பவராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இணை புரியாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களே உணர்வீங்க. பரவாயில்லையே, போன மாதத்தோடு இந்த மாதம் நம்ம கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குமே அப்படின்னு உங்களுடைய உள் மனதுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறேன்னா முன்னேற்றத்துக்குரிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிரகம் கொடுக்கும். இவ்வளோ நாட்களாக என்னென்ன விஷயங்கள்லாம் தடைபெற்று போச்சோ, இந்த விஷயம் செய்யணும், அந்த விஷயம் செய்யணும், பாதியோடு நின்று போச்சு, அப்படி இப்படின்னு என்னென்ன விஷயங்கள் நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு தடையாக இருந்துச்சோ, தடைபட்டு போச்சோ, அத்தனை வகையான விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நிறைவேற்றி காப்பாற்றக்கூடிய ஒரு அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்குதுங்கிறது உண்மை. மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா, தொழிலில் முன்னேற்றம் அடையணும்னு காத்திருக்கேன், எப்படியா வேறு லெவலுக்கு நான் போகணுன்னு காத்திருக்கேன், ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது,
ஏதோ ஒரு விஷயம் நீ வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, இது சரியாகுமா அப்படின்னா உறுதியாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு தடையும் கிரகங்கள் கொடுக்கவில்லை என்பது உண்மை. அதை தாண்டி நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்கள் குடும்ப உறவுகள் என்று சொல்லி உங்கள் கூட வந்தே உட்காந்துருக்காங்கள, நான் மாமே, நான் மச்சான், நான் மத்தை, நான் மாமனார், தாத்தா அப்படின்னு ஏதோ ஒரு குடும்ப உறவுகள், அதாவது அது அந்த என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் தூரத்து உறவுகள் கூட வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு கொடுத்து வந்த அழுத்தங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் உணர்ச்சி சப்படாமல் பேசும். நீங்கள் பட்டுன்னு வெளிப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடனே உங்களை தேவையில்லாமல் ஏதாச்சும் தவறான வார்த்தையை சொல்லி லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்களில் உறவுகளை உள்ளே விடுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவுகள் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு 60% உண்டு. அதே போல் தான் உங்களுடைய அப்பா வழி உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உங்கள் 40% நன்மை உண்டு என்பதை தெளிவாக சொல்லலாம். ஸோ இவங்க நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் உறவுகள் மத்தியில் வந்து கொஞ்சம் அனுசரித்து பொறுமையாக போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் என்ன பண்ண போகிறீங்க, ஏது பண்ண போகிறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. மனசார யாருக்கும் தெரியாமல் வழி நடத்தி பாருங்களேன். இந்த மாதத்தில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அடையக்கூடிய ஒரு ராசியில் நம்முடைய தனுசு ராசி நேர்களாகிய நீங்களும் ஒருவரே என்பது கிரக ரீதியான உண்மை.